இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம்மா. இவங்க தான் மேகா, இவ தான் வைதேகி. உட்காருமா. என்ன வைதேகி, என் பையன் உன்னை ஏமாத்தனானா இல்ல நீ அவங்கிட்ட ஏமாந்தியா? காதலுங்கிறது அதானே, ஒண்ணு ஏமாறணும் இல்ல ஏமாத்தணும். அப்போ உங்க புள்ள தானே ஏமாந்துட்டாரு? ஆம்பளைங்கள 99% பொண்ணுங்களோட அழகுல மயங்கி தானே லவ் பண்றாங்க. அப்போ உங்க புள்ள தானே ஏமாந்துட்டாரு? என் பையன் நீ சொல்ற அந்த 99% இல்ல, மீதி இருக்கிற 1% தான் அவன் வைதேகிய அழகுக்காக மாத்திரமல்ல திறமைக்காகவும் லவ் பண்ணியிருக்கான். அப்போ நானும் ஏமாறல, வைதேகியும் ஏமாறல. ஏமாந்து போனது நீங்க தானே மேகா? என்ன வைதேகி, நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீ ரொம்ப அமைதியா இருக்கே. கல்யாணம் பொண்ணு ஆயிட்டால. என்னதான் புதுமை பெண் புரட்சி பெண்ணுன்னு ரேடியோல ப்ரோக்ராம் பண்ணாலும் கல்யாணம்னு வந்தா எவ்ரிதிங் will change. ரேடியோ ஸ்டேஷன்ல பிரமாதமா பேசுவான்னு சொன்னா இங்க ஏதாவது பேசலாம் இல்ல? அது ரேடியோ ஸ்டேஷன், இது போலீஸ் ஸ்டேஷன். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷனை மாமியார் வீடுன்னு சொல்லும்போது மாமியார் வீடு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடாதா? ஏமா, அப்ப வைத்தியை தூக்கி உள்ள போட்டுறவா? உள்ள போய் காஃபி போடுறா. என்னம்மா அது அநியாயமா இருக்கு? என்ன போய் காஃபி போட சொல்றீங்க? செண்பகத்தை காஃபி கொண்டு வர சொல்லு. அதானே பார்த்தேன். செண்பகம் 3 காஃபி. ஏய், 4 பேர் இருக்கோம். நானும் வைத்தியம் பாதி பாதி குடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நீங்க குடிக்கலையா? அவ பாதி குடிச்சிட்டு குடுக்கற வரலாம் அவன் வெயிட் பண்ணுவான். நீ குடிமா. Always ladies first, unfortunately. Okay then, see you. Thanks for coming. Okay, bye. Bye. ஏம்மா, வைதேகிய உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கான்னு கேளு. அது என்ன ரொம்ப ரொம்ப? சரி, பிடிச்சிருக்கா? எனக்கு வைதேகியும் பிடிச்சிருக்கு, மேகாவையும் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு வைதேகி மட்டும் போதுமா? மேடம், நீங்க எப்போ ஆபீஸ் வரீங்க? இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். ஹலோ. ஹலோ, நான் சந்திரா பேசுறேன். சொல்லு சந்திரா, நான் சௌந்தர்யா பேசுறேன். மேடம், எனக்கும் சுந்தருக்கும் உடனே கல்யாணம் நடந்தாகணும். நீங்க தான் எப்படியாவது நடத்தி வைக்கணும் மேடம். காதலிக்கும் போது கல்யாணத்துக்கு அவசரப்படல, அப்புறம் ஏம்மா இப்படி கர்ப்பத்துக்கு அவசரப்படுறீங்க? காதலிக்கும் போது மனசுதான் நிறையணும், மடி நிறையக்கூடாது. சரி சரி, உனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இதுக்கு அவசரப்பட்ட மாதிரி வேற எதுக்காவது அவசரப்பட்டுடாதம்மா. தைரியமா இரு, நான் இருக்கேன். மீனாட்சி, சுந்தருக்கும் சந்திராவுக்கும் நாம உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ என்ன பண்ற? சுந்தரை நேர்லயோ இல்ல போன்லயோ காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு முருகன் கோயிலுக்கு வர சொல்லிடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உடனே புறப்படு. வர மேடம். ம். வணக்கம் மேடம். மிஸ்டர் சுந்தர், நீங்க ஒரு ஆம்பளை. சுகத்தை மட்டும் இல்லாம சுமையையும் கொடுத்துட்டு நீங்க வேணா நல்லபடியா இருக்கலாம். ஆனா அவஸ்தைப்பட்டு இருக்கிறது அந்த பொண்ணு தானே. மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க தப்பு செய்யாமலா சந்திரா வயித்துல ஒரு குழந்தை வளருது? மிஸ்டர் சுந்தர், நீங்க உடனே சந்திராவை கல்யாணம் பண்ணி ஆகணும். உங்க அப்பா சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த ஜென்மத்துல இது நடக்காத காரியம். உங்க அப்பாவோட வார்த்தையை மீறிதான் இந்த கல்யாணம் நடந்தாகணும். மேடம், எனக்கு மனைவியா சந்திரா தான் வரணும். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் மேடம். ஓகே, நீங்க சந்திராவோட தொடர்பு வச்சுக்காதீங்க. கல்யாணம் எப்போ எங்கேன்னு நான் சந்திரா கிட்ட சொல்றேன். அவ வந்து உங்ககிட்ட சொல்லிடுவா. கல்யாணத்தை உடனே முடிச்சிருங்க.
வீட்ல எப்பவும் தயாரா இருங்க. நான் இப்ப வீட்டுக்கு போனா நினைச்ச நேரத்துக்கு என்னால வர முடியாது. அதனால நான் இப்ப வெளியே எங்கேயாவது தங்கிக்கிறேன். அந்த இடத்த சந்திராக்கு மட்டும் சொல்றேன். நீங்க எப்போ வர சொல்றீங்களோ அப்ப நான் வந்துடுறேன். சரி, நீங்க கிளம்புங்க. ஜாக்கிரதை. ஓகே. சௌந்தர்யா, who is that bloody சௌந்தர்யா? இவையா நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? அப்பா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கு கூட அவதான்ப்பா காரணம். நான் மௌலி உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ எல்லாத்தையும் கெடுத்து என் வாழ்க்கையில விளையாடுட்டா. இப்ப என்னடானா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையும் விளையாடுறா. இதெல்லாம் பண்ணி உங்க நிம்மதியை கெடுத்து உங்க வாழ்க்கையிலயும் விளையாடுறா. மொத்தத்துல நம்ம 3 பேரோட வாழ்க்கையும் அவளுக்கு விளையாட்டா போச்சுப்பா. இல்ல, இது விளையாட்ட போலமா, இதுதான் அவளுக்கு விளையா போகுது. வக்கீலுங்கிற திமிருப்பா அவளுக்கு. வக்கீல்னா அவ கோர்ட்டுக்கு தான் போக முடியும். இந்த தியாகராஜன் கோட்டைக்கே போவேன். சார், என்னாச்சு? சுந்தர் கிடைச்சானா? எங்க தெரியும் கிடைக்கல சார். அவன் இருக்கிற இடம் எப்ப தெரியுதோ அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருக்கிற இடம் தெரியாமலே போயிடணும். எஸ். அப்பா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. அவதான் அண்ணனை எங்கேயோ ஒளிச்சு வச்சு அண்ணனுக்கும் சந்திராவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். இந்த தியாகராஜ வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு அவ சந்திராவை அனுப்ப போறாளா? அமடே, அப்படி மட்டும்